கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். संगीत वाद्यों के बारे में हम देखते आ रहे हैं। இன்னைக்கு நம்ம ஒரு பாடலை பற்றி மட்டும் பார்க்கலாம். आज एक गीत के बारे में देखेंगे। இந்த சங்கீதம் 137ல भजन संगीत 137 में அதுல பைபிள் சொல்லுது, उसमें कलाम कहती है, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து बाबिलोन की नदियों के किनारे हम बैठकर அங்கே சியோனை நினைத்து அழுதோம். और सियोन को सोचकर रोए। அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல அடிமைத்தனத்துல போயிருக்கும் போது इजरायली बाबिलोन में गुलामी में जाने के समय அங்க ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோன் நினைச்சு அழுதாங்களாம். और वहां के नदी के किनारे बैठकर सियोन को सोचकर रो रहे थे। தன்னுடைய ஊரை நினைச்சு அழுதாங்க. अपने गांव को सोचकर रो रहे थे। அது நடுவில் அலரி செடிகளின் மேல் और वहां पर मजनू वृक्ष पर எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். अपनी वीणाओं को टांग दिए। இவங்களுக்கு பாடுறதுக்கு மனசு இல்ல. और ये गीत नहीं गा पा रहे थे। பாடல் எவ்வளவு முக்கியமானது. गीत कितना महत्व है। இவங்க சியோன் நேரத்துல துக்கித்து அழுதுட்டு இருந்தாங்களாம். सियोन को सोचकर वो दुखित होकर रो रहे थे। அந்த அழுகை நேரத்துல उस रोने के समय में அவங்க தன்னுடைய கிண்ணறங்களை அலரி செடி மேல தூக்கி வச்சிட்டாங்க. वो अपने वीणाओं को उस मजनू वृक्ष के ऊपर टंगा दिया। பாடுறதுக்கு அவங்க மனசு இல்ல. और गीत गाने का मन नहीं किया। எங்களை சிறைப்பிடித்தவர்கள் और हमें बंदी बनाने वाले அங்கே எங்கள் பாடல்களையும் वहां हमारे गीतों को எங்களை பாழாக்கினவர்கள் और हमारे नाश करने वालों को மங்கள கீதத்தையும் விரும்பி और आनंद गीत को चाहा। பாபிலோனிய ஜனங்கள் बेबीलोन के लोग இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினவர்கள் इजराइल लोगों को जिन्होंने बंदी बनाया இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாடலை விரும்புறாங்களாம். अब इजरायलियों के गीत को चाहते हैं। அவங்க அந்த பாட்டை கேட்க விரும்புறாங்க. उस गीत को सुनना चाहते हैं। அதுல கீழே சொல்லுது, नीचे दिया गया है, சியோனின் பாடல்களில் சிலதை और सियोन के गीत में से எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். हमारे लिए कोई गीत गाओ ऐसे कहा। பாபிலோனின் ஜனங்கள் बेबीलोन के लोग இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, इजरायली लोगों से देखकर बोलता है, உங்க சியோனின் பாட்டை கொஞ்சம் பாடுங்களேன். उस सियोन के गीत को गाइए। அவங்களுக்கு அதை கேட்க விருப்பம். वो चाहते थे कि वो सुने। ஆனா இந்த ஜனங்கள் लेकिन ये लोग அவங்க அந்த அந்நிய தேசத்துல பாடல. वो अन्य देश के अंदर गाए नहीं। அவங்களுடைய விருப்பத்துக்கு இவங்க இடம் கொடுக்கல. उनके इच्छा के लिए उन्होंने जगह नहीं दिया। அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு उनको खुश करने के लिए இவங்க சியோன் பாடல பாடல. सियोन के गीत को नहीं गाए। இவங்க அந்த அலரி செடியின் மேல वो उस मजनू वृक्ष के ऊपर அவங்க தன்னுடைய கிண்ணறங்களை தூக்கி வச்சிட்டாங்க. अपनी वीणाओं को टंगा दिए। அதுல அடுத்த வசனம் பைபிள் சொல்லுது, अगला वचन कहती है, 4ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, चौथे वचन में கர்த்தரின் பாட்டை हम यहोवा के गीत को அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி. पराए देश में क्यों कर गाए। கர்த்தருடைய பாட்டை पर यहोवा के गीत को பாபிலோன்ல எப்படி நாங்க பாட. बेबीलोन में हम क्यों गाएं। அவங்க அதை பாடாம மறுத்துட்டாங்க. वो गाने से इनकार कर दिए। இவங்களை அடிமைப்படுத்தின ஜனங்கள் விரும்பியும் वो इनको जिन्होंने बंदी बनाया वो लोग चाह कर भी, சிந்திச்சு பாருங்களேன், அவங்க ரொம்ப விரும்புறாங்க. देखिए वो लोग चाहते हैं, ஆனா அந்த விருப்பத்துக்கு இவங்க இடம் கொடுக்கல. लेकिन उस चाह के लिए इन्होंने जगह नहीं दिया। இவங்க அந்த பாட்டை பாடல. ये इस गीत को नहीं गाए। சியோன் பாட்டை பாபிலோன்ல பாடக்கூடாது. सियोन के गीत को बाबिलोन में नहीं गाना। இன்னைக்கு பாபிலோன் எது? आज बाबिलोन क्या है। இந்த உலகம் தான் பாபிலோன். ये संसार ही बाबिलोन है। இந்த உலகத்து ஜனங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு इस संसार के लोगों को खुश करने के लिए நம்ம கர்த்தரின் பாட்டை பாடக்கூடாது. हम परमेश्वर के गीत को नहीं गाना है। ஒரு கர்த்தரின் பாட்டையே परमेश्वर के गीत को ஒரு அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படின்னு போட்டிருக்குது. अन्य देश में क्यों कर गाएं ऐसा बोला गया है। அப்ப அவங்க பாட்டை तो उनके गीत को நம்ம தேவனுடைய சமூகத்துல பாடலாமா? हम परमेश्वर के सम्मुख में गा सकते हैं பாட क्या? முடியாது. गा नहीं सकते। கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்துல பாடக்கூடாதுன்னா परमेश्वर के गीत को यदि अन्य देशों में गा नहीं सकते तो அப்ப அந்நிய தேசத்தின் பாடல்களை तो अन्य देश के गीतों को தேவனுடைய சமூகத்துல பாடக்கூடாது. परमेश्वर के सम्मुख में गाना नहीं है। இன்னைக்கு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, आज सोच कर देखिए இன்னைக்கு எத்தனை பேர் பாடலை பாடுறாங்க. कितने लोग आज गीत को गाते हैं। கர்த்தருடைய சமூகத்துல
தைரியமா பாடுறாங்க. परमेश्वर के सामने धैर्य के साथ गाते हैं। கர்த்தருடைய சமூகத்துல பயபக்தி வேணும். परमेश्वर के सम्मुख में भय और भक्ति जरूरी है। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, நான் உங்கள் தகப்பனானால் मैं यदि तुम्हारा पिता हूँ, எனக்கு கொடுக்கக்கூடிய கனம் எங்கே? मेरा आदर किधर है? நான் எஜமானானால் मैं अगर मालिक हो, எனக்கு பயப்படுற பயம் எங்கே? तो मेरे ऊपर डर किधर है? அவர் நம்முடைய தகப்பன், वो हमारा पिता है, அவருக்கு நம்ம கனத்தை கொடுக்கணும். उसको हम आदर देना है। அவருடைய பாட்டை उसके गीत को நீங்க பாடி தேவனை மகிமைப்படுத்தணும். आप गाकर परमेश्वर की महिमा बढ़ाना है। இந்த உலகத்தின் பாடலை அவர் பாடி மகிமைப்படுத்த கூடாது. इस संसार के गीत को गाकर उसकी महिमा नहीं बढ़ा सकते। பாருங்க, இந்த உலகத்துல பாடலை பற்றி நிறைய பார்க்கலாம். देखिए, इस संसार में गीत के बारे में हम बहुत देख सकते हैं। நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, थोड़ा सा आप अगर ढूंढ के देखेंगे, இந்த ராக் அண்ட் ரோல் மியூசிக் வந்து रॉक एंड रोल म्यूजिक जो है, இத கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. और इसे सुनने वाले बहुत सारे हैं। இந்த பாடல்களை इस गीतों को நீங்க ரிவர்ஸா ப்ளே பண்ணீங்கன்னா, उसको अगर रिवर्स में प्ले करें, அதுல பிசாசு பேசுற சத்தத்தை நீங்க கேட்க முடியும். उसमें आप सुन सकते कि शैतान की आवाज वहां पर है। நான் தான் சாத்தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. वो कहता है कि मैं शैतान बोलता हूँ। அப்ப எந்த அபிஷேகத்தோட அவங்க பாடலை பாடுறாங்க? तो वो किस अभिषेक से उस गीत को गाते हैं? அவங்க பிசாசின் அபிஷேகத்துல பாடுறாங்க. वो शैतान के अभिषेक से गाते हैं, அந்த அபிஷேகத்துல லிரிக்ஸ் எழுதுறாங்க. और उसी अभिषेक से वो लिखते भी हैं। அந்த பாடலை उस गीतों को நம்ம தேவனுடைய சமூகத்துல பாடக்கூடாது. हम परमेश्वर के सम्मुख में नहीं गाना। தேவனுடைய பாட்டை परमेश्वर के गीत को அந்நிய ஜனங்களுடைய சந்தோஷத்துக்காக பாடக்கூடாது. अन्य लोगों के खुशी के लिए नहीं गाना। இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? आज हम क्या कर रहे हैं? கர்த்தருடைய பாட்டை பாடுங்க. परमेश्वर के गीत को गाइए, சீயோனின் பாட்டை பாடுங்க. सियोन के गीत को गाइए। ஏகப்பட்ட பாட்டு இருக்குது. बहुत सारे गीत हैं, இந்த பாடல் மகிமையான பாடல்கள் இருக்குது. और महिमा से भरा हुआ गीत है। இந்த பாடல்களை பற்றி, इन गीतों को, இத பாடலை எபிரேய மொழியில் என்ன சொல்வாங்கன்னா, इन गीत को इब्रानी भाषा में क्या बोलते हैं? அத ஷிர் அப்படின்னு சொல்வாங்க. शिर बोला जाता है। அந்த முதல் எழுத்து வந்து ஷின், पहला शिन, அப்புறம் யோத், योद, அப்புறம் ரேஷ். रेश। இந்த மூணு எழுத்து சேர்ந்தது தான் ஷீர். ये तीनों अक्षरों को ही शिर करके बोला जाता அதுதான் है। பாட்டு. वही गीत है। இந்த பாடல்ல முதல் ரெண்டு எழுத்து எடுத்தீங்கன்னா, और इस गीत के पहले दो अक्षर को लेंगे तो அத ஷீ அப்படின்னு கொடுத்திருக்குது. उसे शी करके दिया है। ஷீனா கிஃப்ட்னு சொல்லி அர்த்தம். शी का मतलब वरदान। அப்போ பாடல் பாடுறதே ஒரு gift தான். तो गीत गाना एक वरदान है। இந்த gift தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ये वरदान परमेश्वर आपको देता है। கர்த்தர் அந்த gift உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर आपको वो वरदान को देता है। அந்த மூணாவது எழுத்தை பாத்தீங்கன்னா, और तीसरे शब्द को अक्षर को देखेंगे तो அது ரேஷ். वो रेश है। ரேஷ்னா தலை. रेश का मतलब सर। நமக்கு தலை யாரு? हमारा सर कौन है? யெகோஷுவா தான் நமக்கு தலை. यहोशुआ ही हमारा सर है। அவர் தான் gift கொடுக்கிறார். वही उस वरदान को देता है। அவரை புகழ்ந்து பாடக்கூடிய gift கொடுக்கிறார். उसके तारीफ में गीत गाने के लिए वो वरदान को देता है। ராஜாதி ராஜாவை பாடுவதற்கு, राजाओं के राजा के लिए गीत गाने के लिए, அவரை மகிமைப்படுத்துறதுக்கு, उसकी महिमा बढ़ाने के लिए அவர் பாடல பாடணும். वो गीत को गाना है। ஒரு ராஜா இருக்காரு வைங்களேன், एक राजा है, सोच लीजिए। அவருக்கு முன்னால போய் उसके सामने जाकर அவருடைய எதிரி, उसका बैरी, அவருடைய எதிரி தேசத்துள்ள பாட்டாங்க பாடுனா, उसके विरोधी के देश के गीत को आप गाएंगे तो அந்த ராஜா சந்தோஷப்படுவாரா? वो राजा खुश होगा क्या? அல்லடி பாடினவங்களுக்கு gift கொடுப்பாரா? या फिर जो गीत गाता है उनको तोहफा देगा क्या? இல்ல. नहीं। அந்த எந்த ராஜாவுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்களோ, जिस राजा के सामने आप खड़े हैं, அந்த ராஜாவை புகழ்ந்து பாடுங்க. उस राजा की तारीफ करके गीत गाओ। பாருங்க, இங்க ஜனங்கள் சொல்றாங்க, यहाँ लोग कहते हैं கர்த்தரின் பாட்டை परमेश्वर के गीत को அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? अन्य देश में हम क्यों कर गाए? எருசலேமே, है यरूशलेम, நான் உன்னை மறந்தால் मैं तुझे भूल जाऊं तो என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. मेरा दाहिना हाथ मेरे काम को भूल जाए। அவர் வலது கை நம்ம தொழிலை மறப்பதாகன்னு சொல்றாரு. और कहता है कि मेरा दाहिना हाथ मेरे काम को भूल जाए। அதுவும் அவருடைய தொழில் அப்படின்னு சொல்லும்போது, वो उसका काम करके जब हम बोलते हैं, அவர் அந்த கன்னிங்னஸ் சொல்றார். वो चतुराई को कहता है। அந்த மியூசிக் வாசிக்கிற கன்னிங்னஸ் சொல்றார். वो संगीत को बजाने का चतुराई को कहता है। நான் எருசலேமை மறந்தால் मैं यदि यरूशलेम को भूल जाऊं என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. तो मेरा दाहिना हाथ मेरे काम
को भूल जाए। எப்படி ஒரு காரியம் कैसी बात है देखिए, இன்னைக்கு அந்நிய தேசத்துல தேவனுடைய பாட்டை பாடக்கூடாதுன்னா अन्य देश में यदि परमेश्वर के गीत को नहीं गाना है तो அப்ப அந்நிய தேசத்தின் பாடல தேவனுடைய சமூகத்துல பாடக்கூடாது. अन्य देश के गीत को परमेश्वर के सम्मुख में नहीं गाना। கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து பாருங்க. थोड़ा उसको उल्टा करके देखिए, கர்த்தருடைய சமூகத்துல அவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுங்க. परमेश्वर के चरणों में उसको जो आदर देना है उसे दे கர்த்தர் देना। நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आपको आशीष दे। நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं। பிசாசும் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தலைதான். शैतान भी एक झुंड के लोगों के लिए सर है। அவன் அவனுடைய பிள்ளைகளுக்கு கிஃப்ட கொடுக்கறான். वो अपने बच्चों को वरदान देता है। ஒரு 19th செஞ்சுரியில और 19वीं सदस्य में ஒரு பாடகன் இருந்தா, அவர் பேர் தான் எல்விஸ் பிரெஸ்லி. एक गायक था, उसका नाम है एल्विस प्रेस्ली। அவன் ஒரு பெந்தேகோஸ்து தான். वो पेंटेकोस्ट बंदा ஆனா है, அவன் வந்து இந்த ராக் அண்ட் ரோல் மியூசிக் அவன் தான் கொண்டு வரான். लेकिन रॉक एंड रोल म्यूजिक को वही लेकर आता है। இந்த ராக் அண்ட் ரோல் மியூசிக்க சபைக்குள்ள கொண்டு வந்தது அவன் தான். और रॉक एंड रोल म्यूजिक को कलीसिया के अंदर लाने वाला वही है। இவன் ஒரு பாடல் எழுதுறான் பாருங்க. एक गीत को लिखता है, லூசிஃபர் இன் தி ஃப்ளஷ் அப்படினு சொல்லி ஒரு பாட்டு वो எழுதுறான். लूसीफर मांस में ऐसा करके एक गीत लिखता है। தேவன் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ परमेश्वर जैसे मांस में प्रकट हुआ, அதே மாதிரி அவன் ஒரு பாட்டு எழுதுறான். ऐसे वो भी एक गीत लिखता है। லூசிஃபர் மாம்சத்தில் வெளிப்பட்டான். लूसीफर मांस में प्रकट हुआ, லூசிஃபர் இன் தி ஃப்ளஷ். लूसीफर मांस में। இந்த பாட்டை பாடும்போது इस गीत को गाते समय அவனுடைய லீட் சிங்கர் ஜான் ஹெக்கர் அவன் தான் பாடுறான். और उसका जो लीड सिंगर है जॉन हैगर, वही उस गीत को गाता है। இந்த பாடலை ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது और जब मंच पर इस गीत को गा रहे थे, பிசாசுனுடைய அபிஷேகம் அப்படியே இறங்கிட்டு, और शैतान का अभिषेक ऐसे उतरा, அது இறங்கின உடனே वो उतरते ही அங்க ஆடியன்ஸ்ல இருந்த ஒரு மனுஷன் ऑडियंस में एक व्यक्ति கத்தி உருவி चाकू को लेकर 6 பேரை சர்ற மாதிரியே குத்துறான். 6 लोगों को काट देता है। இந்த ஜான் ஹெக்கருடைய கண்களுக்கு முன்பதாக குத்துறான். और जॉन हैगर के आंखों के सामने वो होता है। அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னா, उसने क्या वाक्य बताया, என்னால பாட்டை நிப்பாட்ட முடியல. मैं उस गीत को रोक नहीं पाया। அவன் குத்திக்கிட்டே இருக்கான். वो उसको चाकू से वो मारता रहा, 6 பேரை குத்துறான். 6 लोगों को मारता है, கடைசில தண்ணி குத்திட்டு செத்து போயிடுறான். और आखिर में अपने आप को भी मार के मर जाता है। அந்த நாட்டுல இருக்க FBI और उस गांव उस शहर के FBI जो है, அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தா, वो आकर जांच करके देखे तो கொலை பண்ணினவனும் जो मर्डर किया கொலை பண்ணப்பட்டவர்களுக்கும் और जिसका मर्डर हुआ எந்த சம்பந்தமும் இல்ல. कोई भी संबंध नहीं। அசுத்தாவின் அபிஷேகம் இறங்கின உடனே अशुद्ध आत्मा के अभिषेक उतरते ही, பிசாசு யாரு? शैतान कौन है? அவன் ஆதி முதற்கொண்டு கொலைபாதகனா இருக்கிறான். वो आदि से खूनी है। அவன் அவன் தன்னுடைய செயலை காமிச்சிட்டான். वो अपने काम को दिखा दिया। இந்த எல்விஸ் பிரெஸ்லி, ये एल्विस प्रेस्ली जो है, இவன் தான் கர்த்தருடைய சமூகத்துல இந்த ராக் அண்ட் ரோல் மியூசிக் கொண்டு வந்தவன். परमेश्वर के सम्मुख में रॉक एंड रोल म्यूजिक को लाने वाला बंदा यही है। இன்னைக்கு நமக்கு அருமையா கர்த்தரின் பாட்டு இருக்குது. आज हमारे लिए परमेश्वर के गीत अद्भुत हैं। உலகத்தின் பாட்டு நம்மளுக்கு வேண்டாம். संसार के गीत हमें नहीं चाहिए। உலகத்தின் பாட்டை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டாம். संसार के गीत को रखकर हम परमेश्वर की महिमा नहीं कर सकते। தேவனுடைய பாட்டை வச்சு தேவனை மகிமைப்படுத்துங்க. परमेश्वर के गीतों को रखकर परमेश्वर की महिमा बढ़ाए। அவருடைய பிள்ளைகள் எழுதின பாடலை வைத்து और उनके बच्चों ने जो गीत लिखा है, கர்த்தருடைய பாட்டு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. उससे परमेश्वर के नाम की महिमा बढ़ाइए। சோ அந்த 137 சங்கீதத்துல तो 137वें भजन संगीत में 4ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, 4 वचन में कलाम कहता है, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? हम यहोवा के गीत को अन्य देश में क्यों कर गाए? நம்மள கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. अपने आप को परमेश्वर के चरणों में सौंप दीजिए। ஒரு பொருத்தனை பண்ணுங்க. एक प्रतिज्ञा कीजिए। இனிமே நான் அந்த ஃபிலிம் சாங்ஸ் நான் பாட மாட்டேன். अभी से मैं इस फिल्म सॉन्ग्स को नहीं गाऊंगा। நான் உலகத்தின் பாட்டு பாட மாட்டேன். संसार के गीत को नहीं गाऊंगा। நான் கர்த்தரின் பாட்டை பாடுவேன். मैं मसीह के गीत को गाऊंगा। கர்த்தரை துதிச்சு பாடுற பாட்டை பாடுவேன். और मसीह को स्तुति करने के गीत गाऊंगा। இலட்சக்கணக்கான கர்த்தரின் பாட்டு இருக்குது. और लाखों के संख्या में परमेश्वर के गीत हैं। உங்களுக்கு எத்தனை பாட்டு பாராம தெரியும்? और आपको कितने गीत मालूम है? ஒரு
ஒரு கிளப்ல மியூசிக் வாசிக்கிறவனை எடுத்தீங்கன்னா और एक क्लब में जो संगीत बजाता है उसे लेंगे तो அவன்கிட்ட 2000 பாட்டு மனப்பாடமா தெரியும். उसको 2000 गीत मनपाठ मालूम है. அந்த கிளப்ல வாசிக்கிறவங்களுக்கு அவ்வளவு பாட்டு மனப்பாடமா वो தெரியும். क्लब में बजाने वाले को उतना गीत मालूम है. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல பாடுற நீங்க आज जो परमेश्वर के सम्मुख में गाते हैं உங்களுக்கு எத்தனை பாட்டு தெரியும்? आपको कितना गीत मालूम है. பாட்டு புக்க மூடி வச்சு பாட்டு பாருங்க. और गीत के किताब को बंद करके गा के देखिए எத்தனை பாட்டு நீங்க மியூசிக் வாசிக்க தெரியும்? कितने गीत के लिए आप संगीत बजा सकते हैं. சங்கீதம் 92 संगीत भजन संगीत 92 அதுல 2ஆம் வசனத்தை வாசிங்க. दूसरे वचन को पढ़ेंगे. 10 நரம்பு வீணையினாலும் 10 तार वाले बाजे से தம்புருவினாலும் और सारंगी से தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் और गंभीर स्वर से बजाने वाले वीणा இது वीणा भी. ஹிந்தில என்ன கொடுத்திருக்குன்னா हिंदी में क्या दिया है. அது ஒரு ரொம்ப உரத்த சத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. वो ऊंची आवाज करके दिया है. ஆனா தமிழ் அழகா கொடுத்திருக்குது. लेकिन तमिल में अच्छे से दिया है. தியானத்தோடு வாசிக்கணும். वो ध्यान के साथ बजाना है. மியூசிக் வாசிக்கும் போது संगीत को बजाते समय தியானத்தோடு வாசிங்க. ध्यान के साथ बजाना है. இது ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ये स्टेज परफॉर्मेंस नहीं है. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறீங்க. आप परमेश्वर के सम्मुख में हो. அதான் பவுல் சொல்வார், इसलिए पौल कहता है நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். मैं आत्मा में और भक्ति से गाऊंगा. இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியில பாடுறீங்க? आज कितने लोग आत्मा में गाते हैं. எத்தனை பேர் புரிஞ்சு பாடுறீங்க? कितने लोग समझ के गाते हैं. எத்தனை பேருக்கு எத்தனை பாட்டு தெரியும்? और कितना गीत आपको मालूम है. கர்த்தருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख में நீங்க ஒரு பாடகரா இருந்தீங்கன்னா, यदि आप एक गायक हो நீங்க ஒரு மியூசிஷியனா இருந்தீங்கன்னா, या आप एक संगीतकार हो, இந்த காரியம் உங்களுக்கு தான். ये चीज आपके लिए है. உங்களுக்கு நிறைய பாடல்கள் மனப்பாடமா தெரியும். आपको बहुत सारे गीत मनपाठ मालूम होना चाहिए. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதித்து தருவார். परमेश्वर आपको जरूर आशीष करके देगा. தியானத்தோடு மியூசிக் வாசிங்க. ध्यान के साथ संगीत को बजाएंगे. அவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். वो आपको जरूर आशीष देगा. நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं. நீங்க கர்த்தரை துதிச்சு பாடுனீங்கன்னா, आप यदि परमेश्वर की स्तुति बढ़ाएंगे तो கர்த்தரை துதிச்சு பாடுனீங்கன்னா, यदि आप परमेश्वर की स्तुति गीत गाएंगे तो கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கும். परमेश्वर की महिमा आपके ऊपर उतरेगी. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கும். परमेश्वर का अभिषेक आपके ऊपर उतरेगा. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे. நீங்க உங்களுடைய பாடலுடைய ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணுங்க. आपके गीत के स्किल्स को बढ़ाइए. நீங்க மியூசிக் ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணுங்க. आप संगीत बजाने वाले स्किल्स को इंक्रीज कीजिए. தியானத்தோடு பண்ணுங்க. और ध्यान के साथ कीजिए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष दे. ஆமென். आमीन.